யூடியூப் ஷார்ட்ஸ் இப்போ பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா தினமும் வீடியோ போடுறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் இல்லையா? இதுக்கு ஏஐ எப்படி ஒரு சூப்பர் சொல்யூஷனா இருக்குன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 70 பில்லியன் அடேங்கப்பா! இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு கிடைக்கிற வியூஸ் இது. யோசிச்சு பாருங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது எவ்வளவு பெரிய கோல்ட் மைன்னு. நார்மலா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ண 3லிருந்து 5 மணி நேரம் ஆகும். ஆனா ஏஐ டூல்ஸ் வச்சு செஞ்சா அதே வேலைய வெறும் 45 நிமிஷத்துல முடிக்கலாம். பாருங்க எவ்ளோ பெரிய வித்தியாசம். சரி, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, ஷார்ட்ஸோட இந்த கோல்ட் ரஷ் பத்தி பார்ப்போம். அப்புறம் ஏஐ வச்சு எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி கண்டென்ட் உருவாக்கலாம், நம்மளோட ஒர்க் ஃப்ளோவை எப்படி ஆட்டோமேட் பண்றது, மொத்தமா எப்படி வீடியோஸ் பண்றது, கடைசியா உங்களுக்கான ஒரு 30 நாள் ஆக்ஷன் பிளான். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த ஷார்ட்ஸ் கோல்ட் ரஷ் பத்தி பார்ப்போம். யூடியூப் ஆல்காரிதமுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கன்சிஸ்டன்சி. அதாவது நீங்க தொடர்ந்து வீடியோ போடணும். ஆனா அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே. இங்க தான் ஏஐ ஒரு கேம் சேஞ்சரா வருது. அந்த கன்சிஸ்டன்சியை யார் வேணாலும் அடையிறதுக்கு ஏஐ உதவுது. அதனால தான் இப்ப இவ்ளோ வேகமா வளர முடியுது. இங்க பாருங்க, இந்த சார்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். வாரம் ஒரு வீடியோ போடுற சேனலை விட தினமும் வீடியோ போடுற சேனல் 4லிருந்து 6 மடங்கு வேகமா வளருதான். இதுல இருந்தே தெரியுதுல்ல நிறைய வீடியோஸ் போடுறது எவ்வளவு முக்கியம்னு. சரி, அடுத்தது ஏஐ ப்ரொடக்ஷன் லைன். அதாவது ஒரு ஐடியா மனசுல தோன்றதுலேருந்து அதை வீடியோவா பப்ளிஷ் பண்ற வரைக்கும் இந்த முழு ப்ராசஸையும் ஏஐ வச்சு எப்படி ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆட்டோமேட் பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஏஐ பவர்ட் ஒர்க் ஃப்ளோல மொத்தம் 9 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஐடியா ஜெனரேஷன், ஸ்கிரிப்ட் எழுதுறது, வாய்ஸ் ஓவர், விஷுவல்ஸ் தேடுறது, எடிட்டிங், தம்ப்நெயில், எஸ்இஓ அப்லோட் பண்றது, அப்புறம் அனலைஸ் பண்றது வரைக்கும். இதுதான் நம்மளோட கோர் ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த ஆட்டோமேஷனை எப்படி நிஜமாக்குறது, அதுக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல எல்லா கிரியேட்டர்ஸும் மாட்டிக்கிற ஒரு பெரிய இடம் ஐடியா. அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ChatGPT இல்லனா விடைக்யூ மாதிரியான ஏஐ டூல்ஸ் உங்களுக்காகவே வேலை செய்யும். மார்க்கெட்ல என்ன ட்ரெண்ட் போகுது, உங்க காம்படிட்டர்ஸ் என்ன விட்டுட்டாங்க, மக்கள் என்ன தேடுறாங்கன்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஐடியாக்களை அள்ளி கொட்டும். பாருங்க, இது ஒரு சூப்பரான ப்ராம்ப்ட். டாபிக் அப்படிங்கிற இடத்துல உங்க டாபிக்கை போட்டு 1,00,000க்கும் கம்மியான வியூஸ் போன 20 ஷார்ட்ஸ் ஐடியா கொடு அப்படின்னு கேட்டா அதிகமா யாரும் பண்ணாத புதுசான வீடியோ ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். சமல. அடுத்து வாய்ஸ் ஓவர். இப்போலாம் ஏஐ வாய்ஸ் எவ்வளவு இயல்பா மனுஷங்க பேசுற மாதிரியே இருக்கு தெரியுமா? இனிமே காஸ்ட்லியான மைக் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஏன், நீங்க பேசணும்னு கூட அவசியம் இல்ல. ஏஐ உங்களுக்காக பேசிடும். சில டூல்ஸை பத்தி சொல்லணும்னா 11 லேப்ஸ் ரொம்ப நேச்சுரலான வாய்ஸ்க்கு ஃபேமஸ். Murf.ai கொஞ்சம் ப்ரொஃபஷனல் பிரசன்டேஷனுக்கு சூப்பரா இருக்கும். இதுல 11 லேப்ஸ்ல ஒரு நல்ல ஃப்ரீ பிளான் கூட இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு அதுவே போதும். எடிட்டிங், இதுதான் நிறைய பேரோட நேரத்தை சாப்பிடுற விஷயம். ஆனா இப்போ CapCut, Descript மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. தேவையில்லாத கட்ஸ், சைலன்ஸ் எல்லாத்தையும் அதுவே எடுத்துடும். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான கேப்ஷன்ஸையும் ஜெனரேட் பண்ணிடும். வேலை ரொம்ப ஈஸி. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 80% ஷார்ட்ஸ் வீடியோக்களை மக்கள் சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்கறாங்க. அப்போ கேப்ஷன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. அதனால போல்டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி முக்கியமான வார்த்தைகளை ஹைலைட் பண்ணி கேப்ஷன்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, டூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான கண்டென்ட்டை ஒரே நாள்ல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் பேட்ச் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜி. உண்மையை சொல்லணும்னா இதுதான் சாதாரண கிரியேட்டருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் கிரியேட்டருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீக்லி ஷெட்யூலை பாருங்க, ரொம்ப சிம்பிள். திங்கட்கிழமை உட்காந்து ஐடியா, ஸ்கிரிப்ட் மட்டும் முடிங்க. செவ்வாய்க்கிழமை விஷுவல்ஸ். இப்படி வேலையை பிரிச்சுக்கிட்டா கண்டென்ட் பண்றதே ஒரு பெரிய வேலையாவே தெரியாது. ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். இந்த பேட்சிங் கான்செப்ட் கண்டென்ட் உருவாக்குறதோட நிக்கல, அதை ஆப்டிமைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். விடைக்யூ, டியூப்படி மாதிரியான ஏஐ டூல்ஸ் வச்சு நீங்க ஷெட்யூல் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மொத்தமா ஜெனரேட் பண்ணிக்கலாம். நாம இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வெறும் தியரி கிடையாது. இதை எப்படி நீங்க உடனே செயல்படுத்தலாம்னு ஒரு ஆக்ஷன் பிளான் இப்போ நான் சொல்ல போறேன். இன்னைக்கே நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் கிரியேட்டரா மாறறதுக்கான முதல் படி இதுதான். உங்களோட முதல் ஷார்ட்ஸை வெறும் 45 நிமிஷத்துல உருவாக்க இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். ரொம்ப சிம்பிள். ஐடியால இருந்து அப்லோடு வரைக்கும் முதலடியை எடுத்து வைக்கிறது இப்போ ரொம்பவே சுலபம். இப்போ பாருங்க, வீடியோ உருவாக்குற வேலை முழுசா ஆட்டோமேட் ஆயிடுச்சு. இனிமே டெக்னிக்கல் விஷயங்களை பத்தி கவலைப்படாம உங்க கிரியேட்டிவிட்டியில மட்டும் நீங்க கவனம் செலுத்தலாம். சரி, ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன கதையை சொல்ல போறீங்க?